Hi friends, EMMC full dead condition. ஓகேங்க. சார்ஜ் ஆம்பிள் 001 தான் வருது. ஓகேங்க. இது எப்படி வெடி பார்க்கலாம். ஷீட் தான் ஓப்பன் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கனெக்டர் செக் பண்ணலாம், ஷார்ட் எங்கே இருக்கான்னு. பேட்டரி கனெக்டர் எதுவும் ஷார்ட் கிடையாது. ஓகே, பேட்டரி கனெக்டர் ஆஃப் ஆகி தான் வருது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டயட் மோடில் சார்ஜிங் செக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. செக் பண்ணது இப்படி ப்ரொசீஜராக ஒன் பை ஒன்னாக செக் பண்ணால் மட்டும் தான் நம்ம டெட் செட்டு ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம எடுத்த உடனே ஏதாவது நம்ம கெப்பாசிட்டர் இதெல்லாம் இதாகிடுச்சுனாவே நம்ம ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்கே எதுவும் ஷார்ட் கிடையாது. ஓகேங்க. பவர் செக்ஷன் கையில் செக் பண்ணி பார்க்கலாம். பவர் செக்ஷன் கை ஏதாவது ஷார்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா ஷார்ட் இருந்தாலே செட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு எதுவுமே இது பண்ண முடியாது. அதனால் நம்ம ஷார்ட் மோடில் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். இங்கே எதுவும் ஷார்ட் கிடையாது. ஓகேங்களா. ஷார்ட் இல்லைன்னா நம்ம அடுத்தது வந்து என்ன பண்ணணும், வோல்ட்டு கரெக்டாக எல்லா இடத்துக்கும் போதான்னு செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க வோல்ட்டு போகும்போது மேக்ஸிமம் வந்து மல்டிமீட்டர் ரீடிங் காட்டி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நான் இன்னும் கேமரா இது பார்க்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ நான் போடும்போது கண்டிப்பாக போவேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு நான் ஓட்டு வரத்தை வாய்ஸ் கமெண்ட் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டு கனெக்ஷன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வி பஸ் லைனுக்கு ஓகேங்களா. வி பஸ் லைன் முதல்ல ஓட்டு உள்ள என்ட்ரி ஆகுதான்னு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்க. ஃபஸ்ட்டு வி பஸ் லைன் இங்கே ஓட் வருது. ஓகேங்களா. ஓட்டு வருது. அடுத்தது விபிஹெச் லைன். விபிஹெச் லைன்லேயும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப்புன்னாவோ நம்ம அதை பார்க்கலாம். விபிஹெச்சில் லைன் வருது. ஓகேங்களா. விபிஹெச் இங்கே லைன் வருதுன்னா நமக்கு இந்த ஐசி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. அதனால் சார்ஜிங் ஐசி ஓகே. அடுத்தது பவர் செக்ஷன் சைட் போய் பார்க்கலாம். சில பேர் டேட்டுனா டேரெக்டாக சிபியு எம்சியை போய்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு செட் ஆனால் தான் செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி எந்த செட்டு இப்போ தான் ஆன் ஆகிறது கிடையாது. அதனால் மேக்ஸிமம் அந்த மெட்ரிக் தான் பண்ணாங்க. ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ரெட்டிஃபை பண்ணாவே மேக்ஸிமம் ஃபால்ட்டு அட்டன் ஆகிடும். அதனால் நம்ம பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக இது பண்ணி போகிறது தான் அது. இன்புட் அவுட்புட் ஓட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இன்புட் அவுட்புட் ஓட்டு 0.8 வரணும். அங்கே எதுவும் வரல. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2.8 ஓட் கரெக்டாக வருது. இங்கேயும் 2.8 கரெக்டாக இருக்குது. ஓகேங்க. ஆனால் இந்த பக்கம் 0.8 வரல. இப்போ இந்த பர்கனா என்ன பார்க்கனா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவர் ஏசி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பவர் ஏசி சேஞ்ச் பண்ணால் ஏன்னா ஒரு சில இடத்துக்கு தான் ஓட்டு வருது, ஒரு சில இடத்துல வரல. ஓகேங்களா. நான் அந்த மல்டிமீட்டரோட ரீடிங் வரத்தை நான் எவ்வளோ சீக்கிரமாக நான் இது பண்ணி போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி போகிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த பக்கம் ஓட்டு வருது. ஓகேங்களா. இது வரல. ஓகே, பவர் ஏசி சேஞ்ச் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா.
க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா பவர் ஐசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பவர் ஐஸில் வந்து ஒரு பால் ஷார்ட் ஆகி ஒரு பால் இதாச்சுனாக்கும் செட்டோட கண்டிஷன் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் புது ஐசி மாற்றுறது நல்லது. அது ஐசிக்கே நிறையா வெரைட்டிஸ் வருது. ஓகேங்களா, நம்ம மேக்ஸிமம் ஓரளவுக்கு ஒரிஜினலாக இருக்க ஐசியாக பார்த்து நம்ம இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதாக இருக்கும். இந்த மாதிரி டேப்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் மெல்ட்டாகி இதாக இருக்கும். அதனால் நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ணது தான் இதாக இருக்கும். அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு இருக்கேன். இது ஐசியை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஐசியை வைக்கலாம். ஓகேங்களா. ஐசி கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் நமக்கு ஐசி கரெக்டாக உட்காந்துருக்குன்னா எதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட்டேஜ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தா தான் நமக்கும் இதாகும். நம்ம ஐசி ஏதாவது ஷார்ட்டேஜ் ஆகிருந்தாலும் ஏதாவது வேறு ஏதாவது டபுள் கொடுத்துடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஷார்ட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா ஷார்ட் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஷார்ட் கிடையாது. ஏன்னா 2.8 லைனு 1.8 லைன் இதெல்லாம் நம்ம ஷார்ட் செக் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் பிரச்சனை இதாகிடும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்காங்க. எதுவும் ஷார்ட் கிடையாது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகல. வேறு டிஸ்பிளே செக் பண்ணேன். ஓகே, செட்டு ரெடி. ஓகேங்களா. ஏன்னா இப்போ அந்த டிஸ்பிளே கொஞ்சம் ஏற்கனவே கிராக் தான். அந்த டிஸ்பிளே உடஞ்சதாக இருந்தது. அது இது பண்ணால் லைட்டிங் சுத்தமாக இதாகலை. இந்த வேறு டிஸ்பிளே புதுசு இது பண்ணோன்னே பக்காவாக ஒர்க்கிங் தான். ஓகேங்களா. செட் ஆனால் இவ்வளோ போதான்னு செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ போயிடுச்சு. ஓகே, ப்ராப்பராக இது பண்ணால் கண்டிப்பாக ஓகே ஆகிடும்.